சொல்லப்பட்டவர். நின்றுகிட்டு தண்ணி குடிக்கிறது இன்னைக்கு சர்வசாதாரணம். நின்றுகிட்டு தண்ணி ஊத்துறது அது உடம்புக்கும் பாதிப்பு, ஷைத்தானுடைய தன்மை. முஸ்னத் அஹ்மதுல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை கண்டாங்க, அவர் நின்று கொண்டு தண்ணி குடிச்சார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குடிக்காத அப்படி கேட்டார். லிம, ஏன் யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க, அயசுர்ருக ஐயஷ்ரப மாக்கல் ஹிர், நீ தண்ணி குடிக்கும் போது உன்னோட சேர்ந்து வாய் வச்சு ஒரு பூனை குடிக்கிறத நீ விரும்புவேன்னு கேட்டான். அவர் சொன்னார்லா, பூனையா என்னோட குடிக்கிறதையா? விரும்ப மாட்டேன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஇன்னஹு கத் ஷரிப மாக்க மன் ஹுவ ஷர்ரும் மின்ஹு, பூனையை விட கெட்ட ஒரு சாமா உன்னோட சேர்ந்து தண்ணி குடிக்குது. யார் தெரியுமா? ஷைத்தான்டா. அப்ப நின்றுகிட்டு தண்ணி குடிக்கும் போது எங்களோட சேர்ந்து யார் குடிக்கிறையாம்? ஷைத்தான் தண்ணி குடிப்பான். இதெல்லாம் நாங்க விளங்குறதே இல்லை, முதல்ல யோசிக்கிறதும் இல்லை. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. சைத்தானோட சேர்ந்து தண்ணி குடிச்சா அந்த தண்ணியில ஏதாவது பலன் இருக்குமா? தீங்குதான் உண்டாகும். அது மாத்திரமல்ல, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் யஅலமுல்லதி யஷ்ரபு வஹுவ காயிமுன் மா ஃபீ பத்னிஹி லஸ்தகா, நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பதால் அவனுக்கு ஏற்படும் தீங்கை அவன் அறிந்திருந்தால் குடிச்ச தண்ணியை சத்தி எடுப்பான். நின்று கொண்டு குடிச்ச தண்ணியால ஏற்படக்கூடிய தீங்கு விளங்கினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த தண்ணியை அப்படியே சத்தி எடுப்பான். முஸ்னத் அஹ்மதுல வருது. எந்த அளவுக்கு உண்ட ஆராய்ச்சி சொல்லுது, நுரையீரல், கிட்னி, செரிமானம், மூட்டு வலி, இதெல்லாம் யாருக்கு வாரண்டா? நின்று கொண்டு தண்ணீர் குடிக்க கூடியவங்களுக்கு இந்த பழக்கம் உண்டாகும், இந்த நோய்கள் உண்டாகும். ஆமென். அது ஷைத்தான் கூட தண்ணி குடிக்கிறான். அதே போல ஷைத்தானுடைய தன்மை இதனால நோய் ஏற்படத்தான் செய்யும். 8வது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள யாராவது தன்னுடைய வீட்டுக்குள்ள அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி நுழைந்தால் அவரோடு ஷைத்தான் வரமாட்டான். யாரு அல்லாஹ்ட பெயர் சொல்லாம சலாம் சொல்லாம வீட்டுக்குள்ள போறாரோ ஷைத்தான் சொல்லுவானாம், அதிரத்துமுல் மபீத், கூட ஷைத்தானும் சொல்லுவானாம், இன்றைக்கு உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கிடைச்சு. இப்ப வீட்டுக்கு போகும்போது என்ன செய்யணும்? பிஸ்மில்லா சொல்லி சலாம் சொல்லிட்டு போகணும். அப்படி சலாம் சொல்லாம போனா இன்றைய இரவு வீட்டுல நம்மளோட யார் தூங்குவார்? ஷைத்தான் தூங்குவார். சரி, இரவு சாப்பாட்டை பொஞ்சாதி கொண்டு வச்சுட்டா, இவர் என்ன செஞ்சிட்டாரு? பிஸ்மில்லா சொல்லாம சாப்பிட்டாரு. ஷைத்தான் சொல்லுவானா, தங்குறதுக்கு இடம் மட்டும் இல்ல, உங்களுக்கு சாப்பாடும் கிடைச்சு. பிஸ்மில்லா சொல்லாம யாரு சாப்பிடுறாரு? அவரோட யாரு சாப்பிடுற? ஷைத்தானும் சேர்ந்து என்ன செய்வானாம்? அவரோட சாப்பிடுவானாம். 9வது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரியன் உதிக்கக்கூடிய நேரம், சூரியன் மறையக்கூடிய நேரம். சூரியன் உதிக்கக்கூடிய நேரமும் சூரியன் மறையக்கூடிய நேரமும் அங்க எந்த தொழுகையும் தொழக்கூடாது. அப்படின்னா பரலான தொழுகை, அசர் தொழுகை ஒருத்தருக்கு மிஸ் ஆகிட்டு எழுப்பி பார்த்தார், சூரியன் மறைய போகுது. சூரியன் மறைன நேரத்துல எதுவும் தொலையலாது